அருமையானவர்களே, இந்த நாளில் மானுடைய வார்த்தை நண்பர்களே கொண்டு வருகிறேன். யோசுவா 4:23-24 பாருங்களேன். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படி நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். அப்ப இல்ல யோசுவா என்ன சொல்ல வர்றாருன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது, கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய கரம் தான் வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்க சொல்லணுமா? என்ன நடந்துச்சு பாருங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த தண்ணீரை நாங்கள், அப்ப யோசுவா என்ன சொன்னாரு, என் ஜெனரேஷன்ல நான் சிவந்த தண்ணீரை நான் கடந்து போனேன், எங்க தேவன் இப்படி செய்தாரு அவருடைய கரத்தினால. உங்க ஜெனரேஷனுக்கு கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கு அதை செய்தார், அதை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டார். அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய கரம் பலத்தது என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். ஆமென். அப்ப இந்த கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, ரெண்டுமே என்ன சொல்ல வருதுன்னா, பாதை உண்டாக்குகிறார் என்று சொல்ல வருகிறது. ஆமென். சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று திகைத்த ஜனங்களுக்கு தேவன் அதன் நடுவாக ஒரு பாதை அமைத்து கொடுத்தார். அதுல ஒரு ஜெனரேஷனே நடந்து போச்சான். அடுத்து யோர்தானின் தண்ணீர் அவர்களுக்கு விலகி ஓடினது, பாதை அமைத்தது. இவர்கள் அந்த யோர்தானின் தண்ணீரை, கரை புரண்டு ஓடுகிற யோர்தானின் தண்ணீரிலே பாதை அமைத்து கொடுத்தார். அந்த ஜனங்கள் அற்புதமாய் நடந்தார்கள். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய சாட்சி உங்களுக்கு உண்டு, ஒரு பெரிய சாட்சி உங்களுக்கு உண்டு. என்னன்னா, இப்ப நீங்க சந்திக்கிற அந்த கடுமையான அந்த கஷ்டம் நிறைந்த பாதை, இயற்கைப்படி பார்த்தா நம்ம இதை கடந்து தீர வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக பாதை அமைப்பார். நீங்கள் அநேகருக்கு தேவன் உங்களுக்கு செய்ததை அறிவிப்பீர்கள். ஆமென். அதனாலே கர்த்தருடைய கரம் பலத்தது என்பதை சுற்றியுள்ள ஜனங்கள், அவரை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய கரம் பலத்தது என்பதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு என்ன, எங்கே பாதை இல்லையோ அங்கே பாதை அமைத்து உங்களை வெற்றியாய் வழிநடத்த போகிறார். நீங்கள் அதன் ஊடாக சென்று அதை கடந்து செல்வீர்கள். அது பெரிய சாட்சியாய் இருக்க போகிறது. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்துவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.